வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார், உங்களுக்கு தான் இந்த பதிவு. எதன் அடிப்படையில் தமிழகத்தில் அமைச்சர்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அவங்களுடைய தகுதிகள் என்ன சொல்லுங்க. நான் சொல்றேன் சார், நல்ல அன்பான, பண்பான, பாசமான, நேசமான, முக்கியமாக மரியாதை கொடுக்கும் அமைச்சர்களை தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதற்கு உதாரணம் மாண்புமிகு கல்வி மற்றும் செய்தி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் நான் மரியாதை நிமித்தமாக சந்திக்க போறப்ப அவ்வளவு அன்பு, பண்பு, பாசம், முக்கியமாக மரியாதையும் கொடுத்து அவர் அவ்வளோ அழகா ட்ரீட் பண்ணாரு. எனக்கே உடம்புலாம் அப்படியே மெய் சிலுத்திருச்சு. இப்படி ஒரு அமைச்சரா? ஏன்னா நான் பார்த்த அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப பந்தா காமிட்டு அப்படிலாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பந்தா காட்டினா கூட பரவாயில்ல, அவங்க கூட இருக்க அல்லு சில்லுங்கெல்லாம் ஐயோ அவங்க தொல்லை தாங்க முடியாது. ஆனால் இந்த அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்கள் என்னை பார்த்தவன வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா, எது குடிக்க தண்ணின்னு எது வேணுமா அப்படிலாம் கேட்டது இல்லாம நான் சால்வை போடலான்னு போனேன். அப்போ அந்த சால்வையை வாங்கிட்டு அவர் சொன்னாரு, நான் சால்வை வாங்குறதுக்காக இந்த பொறுப்புக்கு வரல, உங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால்வை எனக்கு போட்டாருங்க. எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். விஜய் சார், கண்டிப்பாக நீங்க தகுதியானவர்களை தான் அமைச்சர்களாக சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, எனது நண்பரும் இயக்குனரும் நடிகருமான மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்களையும் சந்திச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அவர் நடிகரா இருந்தாரு, இயக்குனரா இருந்தாரு, அதுக்கப்புறம் அமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப சினிமால மாதிரி யாரு நம்ம அமைதிப்படை சத்யராஜ் சார் மாதிரி மணி கால் இடிக்குது மணி அப்படின்னு சொல்றப்ப தெரியுது இல்ல, தள்ளி நிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த வசனம்லாம் வரும் இல்லையா? அதனால அமைச்சர் ஆனதுனால அவங்களோட ஆட்டிடியூட்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த ஸ்ரீநாத் சார் என்ன பார்த்தோன்னா, வாக்குலு நல்லா இருக்கிறியா, சிம்பு எப்படி இருக்காரு, சந்தானம் எப்படி இருக்காரு, லெஜண்டோட லீடர் படத்துக்கு நீ கத்திட்டே இருக்க, நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவ்வளவு பாசமா பேசினார். அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சார், உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், சல்யூட் வைக்கிறேன். எதுக்கு தெரியுங்களா? நீங்கள் கண்ட கனவு கண்டிப்பாக பலிக்கும். அதுவும் இல்லாம பாலைவனமாக இருக்கிற நிறைய இடங்கள் சோலைவனமாகும். உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருப்போம். நான் இப்போ மார்கட்டி சொல்றேன், நான் அப்படின்னு சொல்ற நாங்க எல்லாருமே நல்ல ஒரு முதலமைச்சரை தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக நீங்க நினைத்த கனவுகள் எல்லாமே நடக்கும். ஜெய்ஹிந்த். இப்பவும் சொல்றேன், வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருப்போம். ஐ லவ் யூ ஆல்.